நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு, உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம், கவலை, துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதிகமான குழப்பம், அதிகமான மன அழுத்தம், எல்லா விஷயங்களிலும் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி செய்ய போகிறோங்கிற ஒரே ஒரு சிந்தனையில் உங்களை மறந்து நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் தான் கடந்த காலங்களில் நடந்தது. ஸோ உங்களுடைய தனித்திறமை, உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய சிறப்பான தன்மை எல்லாமே நீங்களே மறக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நிறைய டிஸ்கரேஜ் பண்ணி டீப்ரமோஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் ஆனி மாதத்திலிருந்து அற்புதமான செயல்பாடுகளை நம்மளுடைய கும்பராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய ராசி நாதனையே பார்த்து மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. கிட்டத்தட்ட நம்ம கும்பராசிக்காரங்க வந்து ஒரு ஆள் ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்கவே மாட்டீங்க. ஆனால் அன்பு வச்சுட்டா எப்படி கும்ப கலசம் கொஞ்சம் கூட அப்படி இங்கிட்டும் ஆடாமல் அங்கிட்டும் ஆடாமல் நிலையாக நிற்கிதோ, அதே மாதிரி தான் நம்ம இவங்க மேலே பாசம் வச்சுட்டோம், நம்ம இவங்க மேலே ரொம்ப கேர் பண்ணுறோம், ஸோ இவங்களை விட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு ஆழ்கடல் ஆழம் எவ்வளவோ அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பின் ஆழம் இருக்கும். ஆனால் நீங்கள் அன்பின் ஆழத்தில் இருக்கிறது ஓகே, உங்களை லவ் பண்ணவங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி இருப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. அவங்களாம் எப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ போதும், கும்பராசிக்காரங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், இன்னுமே இந்த கும்பம் நமக்கு தேவையில்லை, நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறோம். ஸோ அப்போ அந்த சில சூழ்ச்சியாளர்கள், பல போலியான உறவுகள், இவங்களை கண்டு நீங்கள் மனதளவில் கஷ்டப்பட்ட காலம்தான் கடந்த 5 வருட காலம். மேக்சிமம் ஒரு 5 வருடத்தில் இந்த 2.5 வருடம் சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டாங்க. பொதுவாக சொன்னால் கும்பராசி என்பர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, உயிர் மட்டும்தான் மிச்சம், அதுவும் எப்போ போகும் என்று சொன்னால் சந்தோஷம் அப்படிம்பாங்க. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த பூமியில் வாழணும், வேறு யார் வாழ்வா? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடங்க, லாபஸ்தானத்துக்கு நீங்கள் தான் அதிபதி. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாலோ, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலோ, ஒரு அலுவலகத்துக்குள்ளே போய் நீங்கள் வேலை பார்த்தாலோ அவங்களுக்கு லாபம் வருது உங்களை வச்சு தான். ஆனால் என்ன யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 3 வருட காலமாக பல கும்பராசி என்பவர்கள் முயற்சி எடுத்து சாமி முடியலடா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய அழுத்தம். அதாவது இப்போ ஒரு ஹைவே ரோட்டில் போகிறதா என்ன பண்ணலாம், பிரேக்கே அடிக்காமல் சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பேரிக்கேடை போட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு வேகத்தலையை வச்சு
உங்களை எவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ணணுமோ அவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ணி தான் இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கே போயிருக்கு. ஸோ நிறைய மன அழுத்தத்திலிருந்து இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுகிறதுனால சந்தோஷத்தை இழந்து விட்டீர்கள். சந்தோஷம் எந்த கடையில் கிடைக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்குங்கிறது தான் இன்னும் நீங்கள் தேடி இருக்கீங்க. ஸோ உங்களுடைய தேடலுக்கு விடை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க. அப்போ 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆனாலே தனம், குடும்ப, வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை காதலித்து ஏமாற்றிட்டு, உங்களை கல்யாணம் முடிச்சுட்டு ஏமாற்றிட்டு வேறு யாரையோ ஒரு அன்பு வச்சுருக்க மாதிரி, அவங்க மேலே தான் உண்மையான அன்பு வச்சுருக்க மாதிரி அவங்ககிட்ட போய் ஏமாந்து இருக்கிற உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சு தேடி வந்து பேசுவாங்க. இனிமே தான் சிறப்பு. இனிமேல் தான் உங்களுடைய ரியாலிட்டியை அவங்க உணரக்கூடிய தருணம். உங்கள் லைஃப்பில் நீ எவ்வளவோ அழுத்தத்தை சந்திச்சிங்க, எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிங்க. 1 2 ஆசைகள் அப்படிங்கிற மாதிரி தான் 1 2 பிரச்சனைகள் சொல்லி துலாம் ராசிக்காரங்க எப்படி மனசுக்குள்ளே ஒரு கவலையில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்முடைய கும்பராசி அன்பர்களாகிய நீங்களும் இருப்பீங்க. எதுக்கு துலாம் ராசி உள்ளே கொண்டு வரோன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களை காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து முடித்த பிறகு நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள நிலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படும். நல்ல விதமான மாற்றங்களை சந்திப்பீங்க. வேலையில் இடமாற்றம் உண்டு. யாரெல்லாம் நம்முடைய கும்பராசியில் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு ஸ்தான பலம் சூப்பராக இருக்குது. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உங்களை அடிச்சுக்கிற யாராலே முடியாது. நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது எக்காரணம் கொண்டு அதை வந்து வெளியாட்டின்னு சொல்லக்கூடாது. நட்புகள் 2 நட்புகளுக்குள்ளே பேசிக்கிறோமோ ஒரு சின்ன கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை யார்ட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கும், அவங்க அதை ஒரு கட்டுக்கதை கட்டி உங்கள் மேலே பழிய போட்டுருவாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு ராசியிலே இருப்பதனால ஆசைகள் அதிகமாகும். குரு பார்வை பயிற்சியில் அப்போ ஆசை அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுவதற்கான வாய்ப்பை எங்கேருந்து பயன்படுத்தணும்னா, உங்களுடைய வீட்டில் உள்ள பெண் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஸோ உங்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம், மேபி எனி ஒன் சுக்கிரன், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க. என்னை வாழ்த்துங்கன்னு ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வாங்குவீங்களோ அல்லது ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை முறை வாங்குவீங்களோ, ஸோ அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வாழ்நாளில் மறக்க முடியாத நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நவ கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது.
யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கணும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை. அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளும். ஓகே. ஸோ இவ்வளோ எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.